வணக்கம். நான் உங்கள் சித்தர்வெளி ஜோதிடர் ஜெகதீஷ். நம்ம பல தகவல்கள் நம்மளோட நேயர்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம். அதுபடி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சின்ன வயசில் காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்க முடியுமா? அவங்கள பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இல்லை எனக்கு எந்த தகவலுமே அதை பற்றி தெரியல. அவங்கள பற்றின விஷயங்கள் இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரிடிக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கேள்வி கேட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15/4/2026 5:18 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் அடிப்படையில் நம்மளோட சிதறலோட அருளால் நம்ம இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ எங்கே இருக்காங்க, எந்த மாதிரி சூழலில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நான் முதல்ல நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இவங்க கேட்ட நேரத்தில் 15/4/2026 5:18 பிளானட் பொசிஷன் கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், 7ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 8ல் சூரியன், சுக்கிரன், 9, 10ல் குரு, 12ல் கேது, 5, 6ல் ராகு. சரி, இதெல்லாம் என்னென்ன பண்ணும், யார் யார் என்னென்ன ஸ்டாரில் நிற்கிறாங்கன்னு நீங்கள் எழுதியிருக்கேன். இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் ஸ்டாரில் நிற்கிறாரு, சூரியன் பார்த்தீங்கன்னா அஸ்வினியில் நிற்கிறாங்க, சந்திரன் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் நிற்கிறாங்க, செவ்வாய் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் நிற்கிறாங்க, புதன் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் நிற்கிறாரு, குரு புனர்பூசத்தில் நிற்கிறாரு, சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, சனி உத்திரட்டாதியில் நிற்கிறாரு, ராகு சதயத்தில் நிற்கிறாரு, கேது மகத்தில் நிற்கிறாரு, மாந்தி புனர்பூசத்தில் நிற்கிறாரு. சரி, இவங்கள இதெல்லாம் நின்று என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்னென்ன கேள்விகள், அவருக்கு என்னென்னலாம் கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விகளாக எழுதியிருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இல்லை. முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கங்கிறது தான் கேள்வியே. அதாவது இருப்பிடம் சார்ந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த எங்கே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற விஷயங்களில் நம்ம இங்கே எழுதிக்கிற பிளானட் பொசிஷனில் இன்றைக்கி இப்போ இவங்க சொல்லியிருக்கிற நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வருது. சரி, உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சனியோடது. சனி இங்கே எங்கே இருக்காருன்னா இந்த லக்னத்துலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கார். ரைட். இவங்க இப்போ இருக்கிற பிளானட் பொசிஷனில் எந்த பிளானட் அதிகமான ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்னா சனி தான் வந்து அதிகமான ஸ்டார் வாங்கியிருக்கு. அப்போது கண்டிப்பாக இவங்க ஒரு நெடுந்தொலைவில் இருக்கிறாங்க. சரி, எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வைகள் 3, 7, 10 எழுதுகிறேன். 3, 7, 10 சனியுடைய பார்வைகள். அதே மாதிரி குருவுடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா 5, 7, 9. செவ்வாயுடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா 4, 7, 8. இதெல்லாம் பார்வைகள். சரி, இந்த பார்வைகள் என்னென்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல சனி எடுத்திங்கன்னா சனி 9 பார்க்குறார், அடுத்து 1 பார்க்குறார், அடுத்து 4ஆம் வீட்டை பார்க்குறார். அதே மாதிரி குரு எடுத்திங்கன்னா 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 1ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. சரி, இவங்க கேட்ட கேள்வி சின்ன வயசில் காணாமல் போன ஒரு நபர் எங்கே இருக்கிறாரு. அப்போது இவங்க இருக்கிற இடத்துலேருந்து, இந்த கேள்வி கேட்ட நபர் இருக்கிற இடத்துலேருந்து மேற்கு திசையில் அவர் இருக்கிறார். சரி, எப்படி மேற்கு திசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த சனியுடைய தாக்கம், சனி நேரடியாக இங்கே பார்க்குறாரு, நேரடியாக சனி லக்னத்தை பார்க்குறாரு. இந்த லக்னாதிபதி புதனில் இருக்கிறார். அந்த லக்னாதிபதி புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து இந்த மேற்கு திசை அல்லது வடமேற்கு திசை, சரி, இப்போ இவர் என்ன பண்ணிகிட்ருக்கார், இங்கே நம்ம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் எழுதியிருக்கிறோம். நரம்பு சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி, திருமணம் அல்லது திருமணமான வாழ்க்கை அல்லது வழிகாட்டி யார், என்னது, இருப்பிடம் சார்ந்து நீண்ட நாள்பட்ட சந்தேகம். இதுதான் உங்களோட கேள்வி. என் கூட இருந்த ஆள், அதாவது என் கூட இருந்தவங்க, சின்ன வயசில் இருந்தவங்க காணாமல் போயிட்டாங்க, இல்லை தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கங்கிறதா கேள்வி. அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் எழுதிட்டோம். இதுதான் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் நீண்ட நாள்பட்ட சந்தேகம் அப்படின்னா அவங்க காணாமல் போயிட்டாங்க, இல்லைன்ட்டாங்க, அவங்க நெடுந்தொலைவில் இருக்கிறாங்க, மேற்கு திசையில் இருக்கிறாங்க, வடமேற்கு திசையில், மேற்கு திசை அல்லது வடமேற்கு திசையில் இருக்கிறாங்க. சரி, இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. முதல்ல அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தெரியல, அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியல. அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்து அதிபதி யார்? 8ஆம் இடம் தான். நம்மளோட எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் 8ஆம் இடம் தான் வந்து ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது. அந்த ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பிளானட் எந்த மாதிரி இருக்கிறாங்க, யார் ஸ்டாரில் நிற்கிறாங்க, என்ன செயல்படுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஆயுள் நிர்ணயம் பண்ண முடியும். இப்போ அந்த ஆயுள் நிர்ணயம் பண்ணுறோன்னா, அவர் 8ஆம் இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடங்கிறது இந்த இடம். இந்த இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆகிறாரு. அவர் எங்கே வந்துடுறாரு? இந்த இடத்துக்கு 12ல் வந்துடுறார். பாயிண்ட் நம்பர் 1, செவ்வாய் 12ல் இருக்கார். சரி, இந்த செவ்வாயை வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னா யாருமே பார்க்கல. குரு இங்கே பார்ப்பாரு, இங்கே பார்ப்பாரு, இதை விட்டால் இங்கே பார்ப்பார். அப்போ செவ்வாயை பார்க்கல. சரி, ஓகே. அடுத்து இந்த செவ்வாய் யாரோட ஸ்டாரில் நிற்கிறார்? அவர் சனியோட ஸ்டாரில் நிற்கிறார். சரி, சனி யாரோட ஸ்டாரில் இருக்கிறாரு? அவரும் சனியோட ஸ்டாரில் தான் நிற்கிறார். சரி, இப்போ என்ன இவங்க கேட்ட நேரத்தில் என்ன கிரக அமைப்புகள் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னைக்கு கேட்ட இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா புதன், ராசி பார்த்தீங்கன்னா குரு, அண்ட் இன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னா புதன், இவங்க இப்போ கேட்டிருக்கிற நேரம் செவ்வாய். அப்போ கண்டிப்பாக ஒன்று கணவன் அல்லது சகோதரன், கணவன் அல்லது சகோதரன், இவங்களை தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. கணவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு, சகோதரனாக தான் இருக்கணும். இப்போ இந்த சகோதரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்வி நம்ம நேரடியாக பதில் சொல்கிறத விட எப்படி நம்ம இது கண்டுபிடிக்கிறோங்கிறது பார்த்து சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனியோட ஸ்டாரில் இருக்கார். சனியோட சொந்த ஸ்டார்லேயே இருக்கார். அவர் இருக்கார், உயிரோடு தான் இருக்கார். ஆனால் யாருக்கும் தெரியாத, அதாவது கண்ணுக்கு தெரியாத நோய், நாள்பட்ட நோய், நீண்ட நாள்பட்ட சந்தேகம், அதே மாதிரி நீண்ட நாள் நோய். இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புணர்வு தோஷம் சொல்லுவாங்க. புணர்வு தோஷம் அப்படின்னா சந்திரனும் சனியும் ஒரு வீட்டில், சனி கூட சந்திரனோ, சனியோடைய ஸ்டாரில் சந்திரனோ, சந்திரனுடைய ஸ்டாரில் சனியோ இருந்தால் அது புணர்வு தோஷம். அப்போ அந்த புணர்வு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஜாதகருடைய, அதாவது இந்த கேள்வி கேட்ட நபருடைய பாட்டன், அப்பாவோட தாத்தா, அந்த பாட்டன் வழியில் யாராவது ஏமாற்றிருக்காங்க. குறிப்பாக பெண்களை ஏமாற்றிருக்காங்க. ஒன்று, இப்போ பெண்களை ஏமாற்றிருக்காங்க. பெண்கள் ஏமாற்றம். இது புதன், சனியும் சந்திரனும் சேர்ந்தா. இங்கே புதன் என்ன பண்ணுறாரு? நீசமாகிறாரு. அப்போ கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது இங்கே ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிறோம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு எழுதியிருக்கோம். சரி, அப்போ இவருக்கு எந்த மாதிரி நோய் அப்படின்னா, ஒன்று கண்ணில் பிரச்சனையாக இருக்கணும், அல்லது காலில் பிரச்சனையாக இருக்கணும், இல்லைன்னா காச நோயாக இருக்கணும். சரி, இந்த மாதிரி நோயெல்லாம் இருந்து அவர் பாதித்தாலும் இவர் உயிரோடு இருக்கிறாரு, இந்த நோயிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்காரு. இப்போ இவரோட அப்பா அப்படிங்கிற அந்த நபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் சொல்லக்கூடிய ஆளாக தான் இருக்கணும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் இங்கே உச்சமாக இருக்கார், சூரியன் கூட சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, அவர் 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கும்போது அவர் வந்து தந்தைக்கு உண்டானவர். அப்போ அத்தை, மாமா, அத்தைங்கிற உறவு முறையில் இவங்க எல்லாம் வந்து இதாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட ப்ரெடிக்ஷன், இந்த இருக்கிற பிளானட்டோட பொசிஷன் படி, இப்போ இங்கே இருக்கிற இவங்க கொடுத்துருக்கிற பிளானட்டில் இவங்க கேட்டிருக்கிற கேள்விகளில் இந்த நபர் எங்கே இருக்கார் அப்படின்னா வடமேற்கு திசையில் கன்ஃபார்மாக இருக்கார். உயிரோடு இருக்காரா? உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் எப்படி இருக்கார்? உடல்நிலை பாதிச்சிருக்கிறாரு. அவர் திரும்பி நமக்கு வருவாரா இல்லை எப்படிங்கிறத அவங்க கேட்கல, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். அவங்கள பற்றின தகவல் தான் இப்போ நம்ம தேடி தெரிஞ்சிட்ருக்குறோம். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, காச நோய் அல்லது காலில் அடி அந்த மாதிரி பட்டிருக்காரு. சரி, எங்கே இருக்கார்? இந்த சனி புதனானது எங்கே இருக்குன்னா குரு வீட்டில் இருக்கார். குருவோட ஸ்டாரில் நிற்கிறார். அப்படின்னா ஏதாவது மடம் இல்லைன்னா ஏதாவது என்ன சொல்லுவாங்க, குருகுலம், சித்தர்கள் ஜீவசமாதி,
ஒன்று சித்தர்கள் ஜீவசமாதி, இல்லைன்னா மடம், இல்லைன்னா குருகுலம். இந்த 3 இடத்துல அவர் எங்கேயாவது கண்டிப்பாக இருக்கார். அதே மாதிரி லக்னத்துக்கு 12ல் கேது போயிருக்காரு. அதனால் ஞானம், அறிவு கண்டிப்பாக இந்த மடம் சார்ந்த இடத்துல தான் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருகுலம் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மடத்தில் தான் அவர் இருக்கிறார். சரி, அவர் எப்போ திரும்பி வருவார்? திரும்பி வர்றதுக்கான காலம் எப்போ? திரும்பி வர்றதுக்கான காலம் இப்போ இருக்கிற பிளானட் பொசிஷன் படி புதனுடைய ஆதிக்கம், சனியுடைய ஆதிக்கம். அப்போது இது சம்பந்த கேள்வி கேட்ட நபர் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, அந்தணரிடம் ஆசி, இது ரெண்டையும் செஞ்சுட்டு, அதாவது அந்தணரிடம் ஆசினா இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் இப்படி சின்ன வயசில் காணாமல் போயிட்டார். அவர் இப்படி ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அவங்க எங்கேயோ வடமேற்கு திசையில் இருக்கிறதாக சொன்னாங்க, கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர் அதை சரியாகி எங்களுக்கு கிடைக்கணும், அவருக்கு எந்த நோய் இருந்தாலும் சரியாகி அவர் திரும்பி எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லி அந்தணர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஒன்று. ரெண்டாவது, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, யார் சம்மந்தப்பட்டவங்க வெளியில் போனாங்களோ அவங்களுக்காக அந்த இப்போ நம்ம இவங்க கேட்டவங்க வந்து ஒன்று சகோதரன் அல்லது சகோதரி, அந்த மாதிரி உறவு முறை தான், அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த நபர் இவங்களுக்காக லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் சனிக்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாளும் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுனா அதிகபட்சம், இப்போ சனி திசையில் தான் இருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி காக்கைக்கு உணவு எள்ளு கலந்து போடணும். சாப்பாடு செஞ்சு சாப்பாடில் கொஞ்சம் எள்ளு கலந்து அது காக்காய்க்கு வைக்கணும். அதுக்கு கூடவே நவதானியம் போட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நவதானியம் வந்து காக்கைக்கு வச்சிங்க அப்படின்னா, அல்லது வேறு ஏதாவது பூந்தி மாதிரியோ அல்லது மிக்சர் மாதிரி, மிக்சர்னால் எல்லா ஐட்டம்ஸும் வரும், கடலை வரும், இது பொரி வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்சர் மாதிரியோ ஏதாவது வச்சிங்க அப்படின்னா இந்த காக்கைக்கு எள் உணவு வைக்கணும். அதே நேரத்தில் நவதானியம் அல்லது மிக்சர் இது பறவைகளுக்கு வைக்கணும். இந்த பறவைகளுக்கு வைக்கிற விஷயங்களும் காக்கைக்கு வைக்கிற விஷயங்களும், காக்கைக்கு வைக்கிறது அவருக்கு போய் சேரும், இந்த பறவைகளுக்கு வைக்கிறது அவரை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 108 நாளில் தகவல் தெரியும், எங்கே இருக்கிறாங்க இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிற தகவல் அந்த 108 நாளில் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் திரும்பி இதெல்லாம் நீங்கள் கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து மறுபடியும் ஒரு 108 நாள் வச்சுக்கலாம். அப்போ ஆக மொத்தம் 6 மாதம், அதிகபட்சம் 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவர் உங்களை தேடி வருவார். ஸோ இதெல்லாம் எதுக்கு எப்படி அப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சித்தர்கள் வரலி ஜோதிடம், சித்தர்களோட அருளால் என்ன கிரக அமைப்போ அந்த கிரக அமைப்பில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குதுங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு நம்ம குருநாதர்களுடைய ஆசையில் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க என்ன கேட்டாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலன்னோ, மேற்கு திசை அல்லது வடமேற்கு திசையிலன்னோ, அப்புறம் வடமேற்கு திசை தான் உறுதிப்படுத்தணும். அண்ட் கேட்டது சகோதரன் சகோதரி, இல்லைன்னா கணவன் சம்மந்தப்பட்ட உறவாக இருக்கும்னா கணவன் இல்லைன்னு சொல்லிட்டு சகோதரன் அல்லது சகோதரின்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இவர் இது மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னா, இவருடைய பாட்டன் அப்பாவோட அப்பா தாத்தா காலத்தில் இருந்து பெண்கள் எல்லாம் பிரச்சனைகள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பெண்களோட பிரச்சனையோடைய பாதிப்பு தான் இவருக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இவருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னோம். ரெண்டாவது கண்ணு, கால், காச நோயின்னு சொன்னோம். அப்போ காலில் தான் பெரிய பிரச்சனை பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, இவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறோம். சித்தர்கள் ஜீவசமாதி, மடம் அல்லது குருகுலம்னோ. அப்போ இவங்க வடமேற்கு திசையில், இவங்க இருக்கிற இடத்துலேருந்து வடமேற்கு திசையில் என்னென்ன மடங்கள் இருக்குது, அங்கே யாராவது இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். கூடவே இந்த சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அது பண்ணணும். அந்தணர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், காக்கைக்கு எள் உணவு வைக்கணும், நவதானியம் பறவைகளுக்கு வைக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னைக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட பறவை மயில். ஸோ அப்போ மலை மேலே இருக்கிற முருகன் வழிபாடு,
மலை மேல் இருக்கிற முருகன் வழிபாடு. இந்த மலை மேல் இருக்கிற முருகன் வழிபாடு செய்யும்போது அங்கே போய் இந்த பறவைகளுக்கு நீங்கள் உணவு அழைச்சிங்க அப்படின்னா இந்த சொல்லியிருக்கிற இந்த 5 மாதத்துலேருந்து 6 மாதம் டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா வடமேற்கு திசை, உயிரோடு தான் இருக்கிறாரு, ஆனால் உடல்நிலை பாதிச்சிருக்கிறாரு, இந்த மடத்தில் இருக்கிறாரு. இவர் வர்றதுக்கு இந்தந்த வழிகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அவர் திரும்பி வந்துடுவார்.